ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான ட்ரெயின் விலாகில் உங்களெல்லாம் சந்திக்க ரொம்பவே சந்தோஷங்க. தமிழ் பார்த்து புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 11, 2026. நம்ம பழனி வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 புதிய ரயில்கள் வந்து இன்றைக்கி நம்ம இந்திய பிரதமர் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகரல் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல வருட கனவுன்னே சொல்லலாம், ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ். இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த 2 ட்ரெயினுமே நம்ம பழனி வழியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இனாகரல் ரன்னு. ஸோ வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து இன்னொன்று திருநெல்வேலியிலேருந்து 2 ட்ரெயினுமே கிளம்பியாச்சு. இன்றைக்கி நைட் அரௌண்ட் ஒரு 10:30க்கு மேலே பழனி வழியாக இந்த ட்ரெயின் வரும். இதில் இந்த ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கனவுன்னே சொல்லலாம் இந்த ஏரியா சைடு இருக்க மக்களுக்கு. 2024 இந்த ட்ரெயினோட ஷெட்யூலாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் ரொம்ப நாள் காத்திருப்பு பிறகு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு வழியாக 2026 மார்ச் 11 இனாகரல் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனியிலேருந்து மங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வெளிச்சம் இருக்கனாலே இன்ட்ரோ வந்து இப்போ பேசிடுறேன். ஸோ நைட்டு தான் நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் 11:30 மணிக்கு தான் பழனி வரும். அதுக்கப்புறம் ட்ரெயினோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜர்னியில் நான் ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் இப்போ தான் பழனியிலேருந்து டிபார்ச்சர் ஆகிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காம நம்ம ட்ராவல் தெரிஞ்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க நம்ம பழனியோட பைக் அண்ட் கார் பார்க்கிங் ஏரியா. சூப்பராக கட்டியிருக்காங்க. அண்ட் ஃபுட் ஓவர் பிரிட்ஜெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வேலை நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமாக எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:30 ஆச்சுங்க. பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு நம்ம. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து மங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரைவல் ஆக போகுது பழனிக்கு. அதுக்கு பின்னாடி தான் நம்ம ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸும் வரும். பழனியிலேருந்து மங்களூர் போகிறதுக்கு ஒரு சூப்பரான நைட் ட்ரெயின் கிடச்சிருக்குன்னே சொல்லாங்க. 1 இல்லை 2 ட்ரெயின். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துருப்பீங்க திருநெல்வேலியிலேருந்து மங்களூர் ஜங்ஷனுக்கு போகிற ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். அதாவது ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணி போயாச்சு பழனியிலேருந்து. ஸோ இப்போ அடுத்தது நம்ம ட்ரெயின் தான் வரப்போகுது. ஒட்டஞ்சத்திரம் தாண்டியாச்சுங்க. ஸோ அந்த ட்ரெயினில் ஏறிட்டு நம்ம கோவிலாகர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ராமேஸ்வரத்துலேருந்து. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். ட்ரெயினோட மற்ற டீட்டெயில்ஸும் இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸும் இதுக்கு முன்னாடி போன திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸ் அதோட டீட்டெயில்ஸும் எல்லாமே நான் ஒன்றா விலாகில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸுங்க. எர்லியாகவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வண்டி. ஸோ ½ அன் ஹவர் அட்வான்ஸாக வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட பையன் ட்ரெயினை பார்க்க வந்திருக்கான். அவனுக்கு ட்ரெயினாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்திருக்கான். அதான் S4 எங்கே S4ல் இருக்கேன்னா மதன் S4 எங்கே இருக்கேன்னா S4 மதனா இல்லை உங்களுக்காக தான் வந்திருக்கான். குட் மார்னிங் மக்களே, குட் மார்னிங் மக்களேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். வா இதான் மதன் சார். இந்த சிக்னல் போட்டோம் வந்தோடனே போட்டோம். இந்த விஹான்ற பையன் வந்து மதன் ப்ரோ சப்ஸ்கிரைபர். எப்போ பாரு மதன் ப்ரோ பார்த்துட்டே இருப்பாப்ல. பாய் பாய் ஹான் பாய் பாய் ப்ரோ பாய் 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 ப்ரோ பாய் ப்ரோ. உங்கள் பேர்? ரியாஸ். ரியாஸ் ரியாஸ். தேங்க்ஸ் ப்ரோ. சீக்கிரமாக வந்துருச்சானா ப்ரோ? 11:15 கூட ஆகுது ப்ரோ. 11:30 தான் 11:12 தான் ஆகுது. இல்லை நான் அனுப்பி விட்றேன் டக்கு. பாய் ப்ரோ பாய். தேங்க்யூ ப்ரோ. வண்டி ஓட்டன்ஸ் டிபார்ச்சர் ஆகல கூட்ஸ் ஆனன்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க யார் ப்ரோ? அவங்க வந்து அந்த பையனோட தாத்தா பாட்டி. ஓகே ஓகே.
ஸோ இன்றைக்கி டேட் வந்து மார்ச் 11ங்க. இந்த டேட்டில் வந்து நமக்கு 5 ட்ரெயினை வந்து நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகரல் பண்ணார். அது என்னென்னு கூட இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் நம்ம பழனி வழியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலேருந்து ஹைதராபாத்தில் இருக்க சர்லப்பள்ளிக்கு அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ஒன்று சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர் வழியாக தன்பாத்துக்கு ஒரு அமிர்த் பாரத் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு மெமு சர்வீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து திருநெல்வேலியிலேருந்து மங்களூருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம பழனி வழியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வழியாக காரைக்குடிக்கு வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனிலேருந்து டிபார்ச்சர் ஆச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ஏதோ கூட்ஸ் ட்ரெயினாக ஒன்று வந்து நினச்சிக்கிட்டேன். வேரிஸ் மை ட்ரெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டே இருந்துச்சு. சரி நாங்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்ஸ் தான் வருது போகிறேன்னு திடீர்னு பார்த்தா நம்ம மங்களூர் ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் தான் உள்ள அரைவ் ஆயிடுச்சு. டெர்னியில் வந்து நவீன் ப்ரோவும் மதன் ப்ரோவும் ட்ராவல் பண்ணுறாங்க. ரிமைனிங் பேர்லாம் வந்து ஏசியில் இருக்காங்களா, அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. வாங்குங்க இப்போ இந்த ட்ரெயினோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தலாம். ட்ரெயின் நம்பர் வந்து 16622 மங்களூர் சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு கிளம்புற இந்த வண்டி சண்டே காலையில் உங்களுக்கு 19க்கு ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகுங்க. பழனிக்கு வந்து சண்டே காலையில் 5:08க்கு வந்து 5:10க்கு கிளம்புங்க. நம்ம ட்ரெயினுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து மங்களூருக்கு எங்கெங்கே நடுவில் ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பாலக்காடு, ஷோரனூர், திருூர், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு வழியாக மங்களூர் போவாங்க. ஸோ ரிட்டர்ன் டைரெக்ஷனில் உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் மத்தியானம் 3:30 மணிக்கு சண்டே மத்தியானம் கிளம்புற இந்த ட்ரெயின் மண்டே காலையில் 6:55க்கு உங்களுக்கு மங்களூர் சென்ட்ரல் போய் ரீச் ஆகும். பழனிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டே நைட்டு 8:08க்கு வந்து 8:10க்கு டிபார்ச்சர் ஆகுங்க. ஸோ பழனியிலேருந்து நீங்கள் மங்களூர் போகணும்னு நினைக்கிற சூப்பரான நைட் ட்ரெயின் சொல்ல போனோம்னா ஸோ கோச்சஸை பற்றி பார்த்துருவோம். சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 2026 மேட் பண்ண கோச்சஸ் தான். உங்களுக்கு மேலே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பியும் அந்த ஐஃபோன் மாட்டுற மாதிரி சார்ஜிங் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு அடாப்டர் மாட்டுற மாதிரி அண்ட் இங்கே டைப் சி அண்ட் யூஎஸ்பி ரெண்டுமே ஐஃபோன் மாட்டுற மாதிரி அடாப்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கோச்சஸ்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. சரி வாங்க இப்போ நம்ம ட்ரெயினோட ரெஸ்ட் ரூம் டூரை பார்த்துடலாம். ஸோ எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு இருக்குங்க. பெரிய மிரர் இங்கே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, நல்லா பெருசாக ப்ராடாக வாட்டர்லாம் வருது. அதே மாதிரி இங்கேயும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே சரி ஓகே சரி. ஸோ உடுமலைப்பேட்டை வந்து ரீச் ஆகிட்டோம் 11:35க்கு. நம்ம பழனிலேருந்து கிளம்புறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் இது தான். ஸோ ரிமைனிங் கோவிலாகர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஏசியில் இருக்காங்களா. நான் பொள்ளாச்சி தாண்டி போகலான்னு இருக்கேன். இந்த இங்கே ஒரு உடுமலைப்பேட்டைக்காரர் வந்திருக்காரு. ஸோ உடுமலைப்பேட்டையிலேருந்து 2 மினிட்ஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் வண்டி கிளம்பியாச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் பொள்ளாச்சி தான். இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷனை பற்றி பார்த்தலாம். இந்த ட்ரெயினில் நமக்கு 4 விதமான கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ், ஸ்லீப்பர், 3 tier ஏசி அண்ட் 2 tier ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்தலாம். ராமேஸ்வரத்துலேருந்து மங்களூருக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் 425 ரூபா ஆகுது. இதே உங்களுக்கு பழனியிலேருந்து மங்களூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 ரூபா ஆகும். அன்ரிசர்வ்னா பழனி டு மேங்களூர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 175 ருபீஸ் ஆகுங்க. ராமேஸ்வரத்துலேருந்து மங்களூருக்கு 3 tier ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 1125 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே பழனியிலேருந்து மங்களூருக்கு வந்து உங்களுக்கு 3 tier ஏசியில் அரௌண்ட் ஒரு 800 ருபீஸ் சார்ஜ் ஆகும். பழனியிலேருந்து உங்களுக்கு மங்களூருக்கு செகண்ட் ஏசியில் வந்து எவ்வளோ ஆகுனா 1110 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இனாகரல்ன்றதுனால உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் யாருமே அலோடு இல்லைங்க. நம்மலாம் எப்படி ட்ராவல் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பாசஸ் இருக்குது. அதாவது டிஆர்எம் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு பாசஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ விளாகர்ஸு, ரயில் ஃபேன்ஸு இவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ பாசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சொல்லியிருந்தாங்களே இனாகரல் பாசஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த இனாகரல் பாசஸ். ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த ட்ரெயினில் ஃப்ரீயாக இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இது வெறும் ஃபஸ்ட் டே சர்வீஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. பாய் ப்ரோ, வரேன். அதன் ப்ரோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் இறங்க போகிறாரு. மணி வந்து 12:05. இங்கே வரேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சிக்கு ஒரு மெமு ரயிலும் புதுசாக வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:15 ஆச்சு. பொள்ளாச்சிலேருந்து டிபார்ச்சர் ஆச்சு. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து பாலக்காடு. ஸோ தமிழ்நாடுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம இப்போ கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோங்க.
நம்ம பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக அமிர்த் பாரத் ஸ்கீமில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சு ஒரு 10 days தான் இருக்குது ஓப்பன் பண்ணி. சூப்பராக இருந்துச்சு. நம்ம கேரளா ஸ்டைலில் இருக்கும் அந்த லுக்கே பார்க்குறதுக்கு, வெளியிருந்து பார்க்கணும். பாய் ப்ரோ, மதன் ப்ரோ, பாய் ப்ரோ. நின்றுட்டு வந்து பழனி, உடுமலை, பொள்ளாச்சி இந்த செக்ஷனில் இருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் கேரளாவை கனெக்ட் பண்ணுற முதல் ட்ரெயின் வந்து இதுதான். இதுவும் அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து மங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மங்களூர் சென்ட்ரலுக்கு போகும். திருநெல்வேலியிலேருந்து மங்களூர் போகிறது வந்து மங்களூர் ஜங்ஷனுக்கு போகும். மங்களூர் சென்ட்ரல் வேறு, மங்களூர் ஜங்ஷன் வேறுங்க. 2 ஸ்டேஷனுமே வெவ்வேறு. அங்கேருந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 7 kilometers கிட்ட இருக்கும் மங்களூர் சென்ட்ரல்லேருந்து மங்களூர் ஜங்ஷன் போகிறதுக்கு. வெளியே வந்தாலும் உங்களுக்கு ஆட்டோ இருக்கும், ப்ரீபெய்டாக இருக்கும். 150 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் மங்களூர் சென்ட்ரல்லேருந்து மங்களூர் ஜங்ஷனும் போய்க்கலாம், மங்களூர் ஜங்ஷன்லேருந்து மங்களூர் சென்ட்ரல் போய்க்கலாம். நீங்கள் பழனி வழியாக 2 ட்ரெயின் வந்து வந்தது ரொம்பவே பெருமையான விஷயம். சொல்ல போகணுன்னா எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ராமேஸ்வரம் மங்களூர் வரும் 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் நம்ம, இப்போ வந்துடும் எப்போ வந்துடும்ட்டு. பட் இந்த திருநெல்வேலி மங்களூரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிடிக்டே பண்ணல. சொல்ல போகணுன்னா திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுவும் வழியாக நம்ம பழனி வழியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வீக்லி ட்ரெயின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு நமக்கு. ஆக்சுவலாக திருநெல்வேலியிலேருந்து மங்களூர் ஜங்ஷனுக்கு ஒரு ட்ரெயின் நம்ம முன்னாடி கிராஸ் ஆச்சுல, அந்த ட்ரெயின் பிளான்லேயே இல்லைங்க சொல்ல போகணுன்னு. ஏன்னா ஒரு 10 days பேக் தான் வந்து மார்ச் 3 என்னமோ இந்த ட்ரெயினில் இனாகரல் பண்ணுறதா நியூஸ் வந்துச்சு. அப்போ வந்து தாம்பரத்துலேருந்து நமக்கு மங்களூருக்கு பழனி வழியாக ஒரு அமிர்த் பாரத் வரப்போகுதுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் ஆச்சு. அது அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த டேட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின்ஸ்லாம் இனாகரல் இல்லை, வெறும் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தான் இனாகரல் பண்ணுறோம். பொம்மிடி அப்புறம் பொள்ளாச்சி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த டயத்தில் வெறும் ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இனாகரல் பண்ணும், ட்ரெயின்ஸ்லாம் இப்போ கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் திடீர்னு மார்ச் 11 வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து இனாகரல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திருநெல்வேலியிலேருந்து மங்களூர் ட்ரெயினே வந்து வந்துச்சு. சொல்ல போகணும் அது வரைக்கும் பிளான்லேயே இல்லை, யாருமே இப்படி ஒரு ட்ரெயின் வரும்னு எதிரே பார்க்கல, அதுவும் நம்ம பழனி வழியாக. இதே மாதிரி மேலும் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து நம்ம பழனி சைடு வர வேண்டியது இருக்குங்க. எந்தெந்த ஊருக்கு வரணுன்றதை மக்களை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சஜஷன் வந்து பழனியிலேருந்து திருப்பதிக்கு இப்போ அமிர்த் பாரத் வந்தாச்சு. திருப்பதினா டேரெக்ட் திருப்பதி கிடையாது, ட்ரெயினிங் உண்டாக வந்துச்சு. டேரெக்டாக திருப்பதி போகிறதுக்கும் ஒரு ட்ரெயின் விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டெய்லி ஒரு நைட் ட்ரெயின் மாதிரி. அதே நம்ம பழனியிலேருந்து மங்களூருக்கு ஒரு ட்ரெயின் விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெயின்ஸ் விட வேண்டி இருக்குது பழனி சைடு. இந்த மயிலாடுதுறை பழனின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரமாக வரும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் மீம்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. மயிலாடுதுறையிலேருந்து பழனிக்கு ஒரு ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லி நிறையா ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் நான். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. பாலக்காடு டவுன்லேருந்து போயிட்டுருக்கோம். ஏசி 3 டயரோட இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஜம்முன்னு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்ததெல்லாம் நம்ம ப்ளூ கலரில் பார்த்துருப்போம் இந்த பெட்டு. பட் இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிரே கலர் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது ஏசி 3 டயரோட இன்டீரியர்ஸ். ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலக்காடு டவுனுக்கே வந்து 1 மணிக்கு ரொம்பவே பிஃபோராக அட்வான்ஸாக வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட பாலக்காடு டவுன்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. பாலக்காடோட டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2:20 வந்து 2:55 இங்கே வந்து டிபார்ச்சர் ஆகணும். ஸோ நம்ம உள்ளே வந்ததே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2:55 தான் இங்கே பாலக்காடுக்குள்ளே. ஸோ ஸ்லாக்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கி ஒரு நாளுக்கு மட்டும்தான். இனாகரல் டிடின்றது வேறு, உங்களுக்கு கமர்ஷியல் டிடின்றது வேறு. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:15 ஆச்சுங்க. பாலக்காடு ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கோ ரிவர்சல் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் இல்லைனா திருநெல்வேலியிலேருந்து மங்களூர் ட்ரெயின், இந்த 2 ட்ரெயினில் ஏதோ ஒரு ட்ரெயினை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு முருதேஸ்வருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சொல்ல போகணுன்னா. ஏன்னா இந்த நம்ம பழனி, உடுமலை, பொள்ளாச்சியிலேருந்து மங்களூர்லேருந்து அந்த உடுப்பி போகிறதுக்காகட்டும், உடுப்பியில் ரொம்ப ஃபேமஸான கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருதேஸ்வர் ரொம்பவே பெரிய சிவன் ஸ்டாச்சு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய ராஜகோபுரம். நான் கூட விளாக் போட்டிருப்பேன் உங்களுக்கு, பெங்களூர்லேருந்து முருதேஸ்வருக்கு ஒரு ட்ரெயின் விளாக். அந்த விளாக் பார்க்காதவங்களுக்கு கீழே கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. எவ்ரி இயர் 2 times அந்த டெம்பிள் விசிட் பண்ணியிருக்கேன், முருதேஸ்வர் அந்த சிவன் கோயிலை பார்க்க போயிருவேன். ஸோ இந்த 2 ட்ரெயினில் ஏதோ ஒரு ட்ரெயினை வந்து முருதேஸ்வருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைடு இருக்க மக்களுக்கு முருதேஸ்வர் போயிட்டு வர்றதுக்கு, உடுப்பி கிருஷ்ணர் கோயில் போயிட்டு வர்றதுக்காகட்டும் ஏதோ ஒரு ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட சஜஷன் என்ன, ராமேஸ்வரத்துலையும் சிவன் கோயில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினையே நீங்கள் முருதேஸ்வருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்பவே அருமையாக இருக்கும். 2 சிவன் கோயிலையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ட்ரெயினாக இருக்கலாம். நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனி இருக்குது, அதுக்கப்புறம் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் கவர் பண்ணலாம், எல்லாமே கவர் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரெயினில் நீங்கள் போய் மேங்களூர் சென்ட்ரலில் இறங்கிட்டு உங்களுக்கு அங்கேருந்து கோவா போகிறதுக்கும் ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரெயினில் போய் நீங்கள் மேங்களூரில் காலையில் 6:55 போய் இறங்கிடுவீங்க. அங்கே 8:30 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து மட்காவன் போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறினா அரௌண்ட் 12:30 1 மணிக்கெல்லாம் நீங்கள் மட்காவன் கோவா போய் ரீச் ஆயிடலாங்க. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:30 ஆச்சுங்க. பாலக்காடுலேருந்து கிளம்பியாச்சு. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து ஷோரூம் தான். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 மணி ஆச்சுங்க. காசர்கோடு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டாப் இது தான். இதுக்கப்புறம் நமக்கு மங்களூர் சென்ட்ரல் தான். கூடிய சீக்கிரமே இதே ட்ரெயினில் நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி அண்ட் மேங்களூர் போய்ட்டு மேங்களூர் வந்து இப்படி கனெக்டிங் ட்ரெயின் பிடிச்சி நம்ம முருதேஸ்வர் போகிறது ஒரு விளாகாக போகிறோம். ஏன்னா நம்ம பழனியில் ஏறினதே வந்து பார்த்துட்டு நைட் 11:30 ஆயிடுச்சு மிட் நைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாலக்காடு வரைக்கும் கவர் பண்ணோம். பாலக்காடுக்கு அப்புறம் தூங்க போயாச்சுங்க. முடிச்சு பார்த்தா கரெக்டாக காசர்கோடு மணி 8 மணி ஆச்சு. இன்னொரு தெரிஞ்ச ஒரு 1 ஹவரில் நம்ம மேங்களூர் ரீச் ஆயிடுவோம். യാത്രക്കാരുടെ പ്രത്യേക ശ്രദ്ധയ്ക്ക് എയർനാഡ് എക്സ്പ്രസ് ഇന്ന് കൊല്ലം വരെ മാത്രമേ പോവുകയുള്ളൂ. ട്രെയിൻ നമ്പർ 16605 എയർനാഡ് എക്സ്പ്രസ് will run only up to Kollam today. ஸோ இந்த ட்ரெயின் மூலமாகவே உங்களுக்கு முருதேஸ்வர் போகிறதுக்கு ஒரு கனெக்டிங் ட்ரெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணி மங்களூருக்கு வந்து காலையில் 6:55 போய் ரீச் ஆகிறீங்களா. ஸோ மங்களூர் சென்ட்ரலில் டெய்லி காலையில் உங்களுக்கு 8:40 எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து முருதேஸ்வர் போகிற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருங்க. அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்கன்னா மத்தியானம் 12:55 நீங்கள் முருதேஸ்வர் போய் ரீச் ஆகலாம். அந்த ட்ரெயினோட விலாகும் நம்ம சேனலில் இருக்கும். அது வேணால் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து முருதேஸ்வர் வரைக்கும் போகிற ட்ரெயினுங்க. அந்த ட்ரெயின் டெய்லியுமே இருக்குது உங்களுக்கு. இந்த ட்ரெயின் போய் நீங்கள் பெங்களூர் ஏறிட்டா பெங்களூரில் அந்த ட்ரெயினை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெயினில் ஏறி நீங்கள் முருதேஸ்வர் ரீச் ஆகலாம். சப்போஸ் நீங்கள் ரிட்டன் டைரெக்ஷனில் முருதேஸ்வர்லேருந்து நீங்கள் பழனி வரதுக்கெலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஒரு கனெக்டிங் ட்ரெயின் சொல்கிறேன். நான் இப்போ சொன்ன ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மத்தியானம் 2:10 உங்களுக்கு முருதேஸ்வரில் கிளம்புங்க. 6:25 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேங்களூர் சென்டர் வந்து ரீச் ஆகும். மேங்களூர் சென்டரில் நீங்கள் இறங்கிட்டா சனிக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு இந்த மேங்களூர் ராமேஸ்வரம் கிளம்புங்க. அதில் ஏறினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் பழனி வந்து ரீச் ஆகலாம் 5 மணிக்கெல்லாம் காலையில் சண்டே. இந்த திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸோட ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16708. புதன்கிழமை மத்தியானம் 3:45 உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் தஸ்டே காலையில் 6:55 உங்களுக்கு மங்களூர் ஜங்ஷன் போய் ரீச் ஆகுங்க. ரிட்டன் டைரெக்ஷனில் தஸ்டே மத்தியானம் 1 மணிக்கு மங்களூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் ஃப்ரைடே காலையில் 7:45 உங்களுக்கு திருநெல்வேலி வந்து ரீச் ஆகுங்க. பழனிக்கு ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேங்களூர்லேருந்து கிளம்புறப்போ உங்களுக்கு பழனிக்கு நைட் 1 மணிக்கு வந்து ரீச் ஆகும். இதே உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்புறப்போ புதன்கிழமை நைட் 8:08 வந்து ரீச் ஆகுங்க பழனிக்கு. ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 18 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 கோச்சஸும், ஏசி 3 tier வந்து 4 கோச்சஸும், செகண்ட் ஏசி வந்து 2 கோச்சஸும், ஃபஸ்ட் ஏசி கிடையாது நம்ம ட்ரெயினில், அண்டர்ஸ்டோடு வந்து 4 கோச்சஸ், 2 SLRD கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 18 கோச்சஸோட ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதே திருநெல்வேலி மங்களூர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 கோச்சஸோட ஆப்ரேட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரமே அந்த திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸும் நம்ம கவர் பண்ணலாம். ஃபுல் ஸ்டேஷனுமே கவர் பண்ணிடலாம். தெரிஞ்சு இந்த 2 ட்ரெயினுமே எதுவும் ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணுறதுனால தான் வீக்லி 1 day மட்டும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்தீங்க ஒரு டெய்லி ட்ரெயினாக கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ரெண்டுமே திருநெல்வேலி மங்களூர் ஆகட்டும், ராமேஸ்வரம் இந்த மங்களூர் போகிற இந்த ட்ரெயின் ஆகட்டும், வெறும் வாரத்தில் ஒரு நாள்ன்றது சின்ன ஏமாற்றமாக தான் இருக்குது. பார்க்கலாம், மக்களோட ஆதரவு இந்த ட்ரெயினுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் வீக்லியிலேருந்து பை வீக்லியாகவும் இல்லை ட்ரை வீக்லியாகவும் ஏன் டெய்லியாக கூட சான்சஸ் நிறையா இருக்குது.
ஸோ இதுதாங்க நேத்ராவதி கேபின். அங்கே ரைட்டில் போகிற லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மங்களூர் ஜங்ஷன் போகிறது. ஸோ நம்ம திருநெல்வேலியிலேருந்து கிளம்புன மங்களூர் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரூட் தான். திருநெல்வேலியிலேருந்து இது நம்ம ட்ரெயின் முன்னாடி தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்தோடனே அந்த லைனில் போயிடும் உங்களுக்கு. அதில் போனால் மங்களூர் ஜங்ஷன் போகிறது. நம்ம இப்படி வளைஞ்சு மங்களூர் சென்ட்ரலுக்கு போயிடும். ஆளுக்கோ ஸ்டாண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோங்க வண்டி. एक्सप्रेस अलगनी प्लेटफॉर्म की शीघ्र में आगमन करेगी। यात्रीगण कृपया ध्यान ஸோ டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லைங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன் எல்லாமே. ஸோ நம்ம ராமேஸ்வரத்தில் மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. அங்கே அதெல்லாம் இன்னும் நல்லா கவர் பண்ணியிருந்துருக்கோம். நம்ம ஏறினதே பழனிலன்றதுனால ஸோ டெக்கரேஷனில் எதுவுமே நம்ம கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ இங்கே மேங்களூரில் இறங்கி பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு டெக்கரேஷன்லாம் இருக்குது. ஐ மீன் மழைலாம் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஃபுல் நேற்று சாயங்காலம் 5:30 மணிக்கு கிளம்பி இன்றைக்கி காலையில் ஒரு 8:50 வந்து நம்ம மேங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்மளை புல் பண்ணிவிட்டு வந்த லோக்கோ ராயபுரம் வேப் 730413 இந்த லோக்கோ தான் ராமேஸ்வரத்துலேருந்து நம்மளை புல் பண்ணிட்டு வந்திருக்குது. ஸோ இதுதாங்க நான் சொன்ன உங்களுக்கு கனெக்டிங் ட்ரெயின். எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து முருகேஸ்வரம் போகிற எக்ஸ்பிரஸ் இப்போ தான் வந்திருக்குது. இந்த ட்ரெயினில் வந்து பழனியிலிருந்து இல்லை உடுமலை பொள்ளாச்சியிலிருந்து பெங்களூருக்கு வந்து இறங்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தஞ்சு காலையில் ஸோ 8:30 மணிக்கு வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின் இருக்கும். 8:40 இங்கேருந்து கிளம்பும். ஸோ பெங்களூர்லேருந்து நேற்று நைட்டு கிளம்பியிருக்கும். இதோட ட்ரெயின் வ்ளாகும் நம்ம சேனலில் இருக்குது. முருகேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு சூப்பரான கனெக்டிங் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் வந்து இறங்குனீங்கன்னா அப்படியே இந்த ட்ரெயினில் நீங்கள் மாறிக்கலாம். இதில் என்ன அப்படியே ஒரு 12:30 மணி வாக்கில் நீங்கள் முருகேஸ்வர் போயிடலாம். 8:50 வந்து நம்ம மேங்களூர் சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டாங்க. கொடுத்த டைமோட ஷெட்யூல் 9:50 தான். பட் 1 hour பிஃபோராகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேங்களூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஓவரால் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு நைட் ட்ரெயின் கிடச்சிருக்கு நமக்கு. பழனியிலேருந்து மேங்களூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த ட்ரெயினை. ஸோ ஓவராலாக ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. இனாகரல் ரன்னு என்ன நம்ம ஜர்னி பண்ண டைமே வந்து ரொம்ப சின்ன ஷார்ட் டைம் தான். பழனியில் ஏறி மேங்களூரில் இறங்கிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம பழனி உடுமலை பொள்ளாச்சி இந்த சைடு இருக்க மக்களுக்கு வந்து நார்த் கேரளா கனெக்ட் பண்ணி மங்களூருக்கு ஒரு சூப்பரான 2 ரயில்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். பட் என்ன இது வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க. இது டெய்லி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சைடு இருக்க மக்களுக்கு. இந்த 2 ட்ரெயினில் ஏதோ ஒரு ட்ரெயினை வந்து நீங்கள் முருகேஸ்வருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். உடுப்பி கிருஷ்ணர் கோயில் ஆகட்டும், முருகேஸ்வரில் இருக்கிற இந்த பெரிய ராஜகோபுரம் சிவன் ஸ்டாச்சுவெல்லாம் பார்த்து மக்கள் வர்றதுக்கு ஃப்யூச்சரில் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி முருகேஸ்வரருக்கு விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ட்ரெயின் என்னோட சஜஷன். இந்த 2 ட்ரெயின் இருக்குது. 2ல் ஏதோ ஒரு ட்ரெயின் நீங்கள் முருகேஸ்வருக்கு விட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேற ஒரு vlog நான் மறுபடியும் சந்திக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேங்களூர் இறங்கிட்டோம். இங்கேருந்து நம்ம மறுபடியும் கண்ணூர் போயிட்டு கண்ணூர்லேருந்து பழனிக்கு ஒரு சூப்பரான KSRTC பஸ் vlog ஒன்று வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராவல் தெரிந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு vlogல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த ராமேஸ்வரம் மங்களூர் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணி முருகேஸ்வருக்கு எப்படி கனெக்டிங் பண்ணலான்ற ஒரு vlog எடுத்து போடுறேன். மக்களாகிய எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரமே அந்த vlog வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.